ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் இவங்க வீட்ல சீக்கிரமாவே விசேஷம் நடக்க போது அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இப்ப ஜோரா போயிட்டு இருக்கா. தான் கர்ப்பமா இருக்கக்கூடிய செய்திய செம்ம கியூட்டா ஒரு போட்டோவோட அறிவிச்சிருக்காங்க விஜய் டிவி பிரபலம். எதிர்நீச்சல் சீரியல் படப்பிடிப்புல எடுத்த ஒரு போட்டோவை பார்த்து ரசிகர்கள் அவங்களுடைய சோகமான பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. ராஜ்கிரணை பத்தி வடிவேலு பேசிருக்கக்கூடிய ஒரு உருக்கமான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆக தொடங்கியிருக்கு. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். சினிமா படங்களுக்கு டீசர் விடுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து சீக்கிரமாவே குட் நியூஸ் சொல்றோம் அப்படின்னு ஆலியாவும் சஞ்சீவும் ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப கையில தொடப்பத்தோட நிக்கக்கூடிய ஆலியா மானசா கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சீக்கிரமாவே எங்களுடைய வில்லாவை ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காங்க. அதாவது ஆலியா மற்றும் சஞ்சீவ் ரெண்டு பேருமே சென்னையில ஒரு வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த வேலைகள் எல்லாமே முடிவடைஞ்சு கிரகப்பிரவேசம் நடக்க போதா. வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதா ஒரு கியூட்டான போட்டோவை போட்டு ஆலியா மானசா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஹவுஸ் வார்மிங் டேட் கிட்ட வந்துருச்சு, கிளீனிங் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் வில்லா, வெரி எக்ஸைட்டட், மே டுக் மை ப்ரூம் ஸ்டிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவை போட்டிருக்காங்க. இதுக்கு ரசிகர்கள் பல பேரும் ஆலியாவுக்கும் சரி சஞ்சீவுக்கும் சரி அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜோடியை தொடர்ந்து அடுத்த ஜோடிக்கும் வாழ்த்துக்கள் இப்ப குவிஞ்சிட்டு இருக்கு. கல்யாண பரிசு, காயத்ரி, பாவம் கணேசன், குணா போன்ற தொடர்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமான நடிகை தான் நேஹா கவுடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சந்தன் கவுடா அப்படிங்கிறவரோட நேஹாவுக்கு திருமணம் நடந்துச்சு. இப்போ நடிகை தான் கர்ப்பமா இருக்கக்கூடிய செய்திய கியூட்டா ஒரு போட்டோவை போட்டு அறிவிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் டேட் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கேப்பும் இவங்க மாம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கேப்பையும் போட்டு தன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட ஹஸ்பண்ட் கையில வச்சிருக்கிற மாதிரியான இந்த போட்டோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்தை ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இதுக்கு ரசிகர்களும் ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு போஸ்டுக்கு அவங்களுடைய சோகமான பதிவுகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோலங்கள்ங்கிற மெகா ஹிட் தொடர கொடுத்திருந்த திருச்செல்வம் இயக்கத்துல கடந்த 2022 வருஷம் தொடங்கப்பட்ட ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். 700க்கும் மேற்பட்ட எபிசோடுகள் ஒளிபரப்பாகிய இந்த தொடர் கதை, வசனம், திரைக்கதை மூலமா மக்கள் மத்தியில கொண்டாடப்பட்டுச்சு. குணசேகரனால அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் இப்போ தைரியமா அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த மாத இறுதியில அல்லது இந்த மாசத்திலேயே இந்த தொடருடைய கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. தொடர் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கறத கேட்டு படு சோகத்துல இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு போட்டோ வெளியாயிருக்கு. அதாவது எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து படப்பிடிப்பு தளத்துல ஒன்னா உட்காந்து ஒரு போட்டோ எடுத்திருந்திருக்காங்க. அந்த புகைப்படத்துல அப்பத்தாவும் இருக்காங்க. ஆனா குணசேகரன் மற்றும் ஈஸ்வரிய மட்டும் காணோம். இதை பார்த்த ரசிகர்கள் ஐயோ இந்த சீரியல் முடியுதே அப்படின்னு அவங்களுடைய மன குமுறல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ராஜ்கிரணை மதிக்கலையா அப்படின்னு வடிவேல் பேசிருக்கக்கூடிய ஒரு உருக்கமான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நடிகர் வடிவேலுவை சினிமாவில அறிமுகம் செஞ்சு வச்சதே ராஜ்கிரண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராஜ்கிரணை வடிவேலு மதிக்கிறதே இல்ல அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேசிருக்கக்கூடிய வடிவேல் அவர்கள் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு சாப்பாடு போட்டவர் ராஜ்கிரண் தான் அப்படின்னு உருக்கமா பேசியிருந்திருக்காரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. மதுரையில இருந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம் வடிவேலு அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இவர் சில வருஷமா சினிமாவில நடிக்காம இருந்தாலும் கூட டெய்லி ஏதாவது ஒரு மீம்ஸ் மூலமா இவரை நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ அவர் உருகி பேசிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதனால நன்றி என்னைக்குமே மறக்காதவர் வடிவேலு அப்படின்னும் அவருடைய ரசிகர்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.